Hi friends, welcome to channel A to Z in mining. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடிசா மைனிங் கார்ப்பரேஷன் அவங்ககிட்ட ரிலீஸ் ஆகிருக்க ஒரு வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஒடிசா மைனிங் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்றைக்குன்னா 19th டிசம்பர் அன்றைக்கி வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அயனோர் குரோம் பாக்சைட் லைம்ஸ்டோன் மைன்ஸுக்கான வேகன்சி இது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனியர் மேனேஜர் மைனிங் E4 கிரேட், டெப்டி மேனேஜர் மைனிங் E2 கிரேட், டெப்டி மேனேஜர் கம்பெனி அஃபேர்ஸ் E2 கிரேட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக ஒரு பே ஸ்கேல் பார்த்துக்கோங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பே ஸ்கேல் ஃபார் மேனேஜருக்கு 67,000 to 2 lakh வரைக்கும் இருக்கும். பேசிக் பார்த்தீங்கன்னா 91,000 அப்படின்றாங்க. இதே டெப்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா சேம் அதே பே ஸ்கேல் தான் லெவல் 13ல். ஆனால் பட் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 67,000. ஓகேங்களா? அதே தான் கம்பெனி ஆஃப் இருக்கும். அது நம்ம பார்த்துலாம் வேணா விட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் மேனேஜர் மைனிங்க்கு ஒரே ஒரு போஸ்ட்டு தான். டெப்டி மேனேஜர் மைனிங் பார்த்தீங்கன்னா 28 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பி விடணும். இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு பிஃபோர் 19th ஜனவரி 2024 கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ் எவ்வளோ பே ஸ்கேல், என்னென்ன நம்பர் ஆஃப் வேகன்சி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராபகேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னா 1 year இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, அப்போ அந்த டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபகேஷன் பீரியட் 3 year இருக்கும். டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் வாங்குற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் என்ன இதில் ஜாயின் பண்ணாலும் என்ன குவாலிஃபிகேஷன் 1 year ப்ராபகேஷன் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் மேனேஜர் மைனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் as per MMR. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 years போஸ்ட் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இந்த ஹைலி மெக்கனைஸ்டு மெட்டலிஃபரஸ் மைன்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைரபிள் குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் மைண்ட் பிளானிங், டிசைனிங், டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இதில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்கிரவுண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருந்தீங்க, அண்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 years தான் மேக்ஸிமம். இதே டெப்டி மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கேட்டே பெருசாக ஒன்றும் தரல. செகண்ட் கிளாஸ் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 38 years. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு, ரிசர்வேஷன் பார்த்தாச்சு, அப்ளை பண்ணுறதும் எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன டைப் ஆஃப் மெத்தடில் அவங்க செலக்ட் பண்ண போகிறேன் அப்ளிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சேம் அதே மாதிரி அனெக்சர் 1ல் கொடுத்துருக்காங்க. அதையும் டெவலப் பண்ணி நீங்கள் அதே வச்சுருக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று எழுதணும். என்னென்னா ஒய் நீங்கள் இந்த ரோலுக்கு நீங்கள் எப்படி சூட்டபுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று எழுதி உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்கிறாங்க கூட சேர்த்து. ஓகேங்களா? அடுத்து செலெக்ஷன் மெத்தடாலஜி என்னென்னா பியூர்லி இன்டர்வியூ தாங்க. ஓகேங்களா? 70 marks பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கெலாம் மார்க் போட்டு, பேஸ் கரியர் இதுக்கெலாம் மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% மார்க்ஸ் கொண்டு வராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்வியூ தான் 30% மீதி. ஓகேங்களா? ஸோ 50% பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th and 12th மீதி 10% பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐயருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 mark கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மீதி 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 1:10 எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ். ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி. செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜராக நீங்கள் 28 பேர் ஜாயின் பண்ணலாம். ஸோ சீனியர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.